ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? ஒரு மெசேஜா வருது. 5000 ரூபாய் டெபிட்டடா. மா சொர்ணம். கோயில் யானை, நான் சொர்ணம் இல்ல, என் பேர் பானு. மா விடுமா, ஏதோ ஒன்று பேர் தானேம்மா. மா ஏதாவது வாங்கின? நான் எதையும் வாங்கல. 5000 ரூபாய் போயிருமா அக்கௌண்ட்ல இருந்து. புள்ளதான் வண்டி எத்தனை வெளியே போயிடான் ஒட்ட வீட்டுக்கு. பெத்ததுக்கு 4 மாடு வாங்கி வளர்த்துருக்கோம். டாடி டாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். மவனே மவனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எப்படி ஆடு நல்லா தெரியுதா? அப்ப எனக்கு ஒரு சர்ப்ரைஸா? நான் தானே சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இவர் எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்றது புதுசா. எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கீங்க அதானே? கையில அது கொடுத்த கிட்ட கல்யாணத்துக்கு தான்ப்பா. 5000 எதுக்குப்பா செலவு பண்ண? இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ ஏன் தூக்கி வச்சு கொண்டாடுவப்பா? நீ சொல்லுப்பா, தூக்கி வச்சு கொண்டாட்டமா இல்லையா நான் முடிவு பண்றேன். நான் சொல்றேன், உன் வண்டியை எதிர்க்க நீயே சர்வீஸ் பண்ணிக்க மாட்டேன், கரெக்ட் இல்ல? ஆமா. ஆனா உன் பிள்ளையாக நான் வண்டியை சர்வீஸ் பண்ணி புதுசா எடுத்து வந்துருக்கப்பா. வண்டி ரெடி பண்ணதெல்லாம் ஓகே, உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்காம தப்பு பண்ணிட்டியாப்பா? ஏன்பா? உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச காசு தான் நீ செலவு பண்ணிட்டு வந்துக்கிறேன். என்னப்பா சொல்ற? 5000 ரூபா அது போனதுக்கே நீ இவ்வளவு பேசுற. அதான் மீது 4 லட்சம் வச்சிருப்பிய. அதை வச்சு உன் பிள்ளை கல்யாணத்தை நீ நத்திக்க மாட்டேன். பானே கேட்டிச்சா? 4 லட்சமாமே. கேட்டிச்சு நைனா, உன் கல்யாணத்துக்கு மொத்தமா சேர்த்தது 4 லட்சம் இல்ல நைனா, 5000 ரூபாய் மொத்தமே. உன் புள்ள கல்யாணத்துக்கு 5000 தான் வச்சிருந்த நீ. நீ என்ன சொல்ற? நீ பொட்நீரே சட்டை யார் வாங்கினா? நான் தான். பொட்நீரே பேண்ட் யார் வாங்கினா? அதுவும் நான் தான். புச்சினுங்குதே சட்டை யார் வாங்கினா? அதுவும் நான் தான். இது எல்லாத்தையும் வாங்கல. ஆமா. அப்ப கல்யாணம் பண்ணியே பண்ணி வந்தீங்கன்னா வச்சா ஏல இங்க இருக்கு அங்க இருக்கு எங்கேயோ இருக்கு. இப்படி ஒரு அப்பா உங்க வீட்டுல இருக்கா?